ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்ப நிலாவ கூட்டிட்டு சோழன் வந்து எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறாரு. இந்த ரூம் நல்லா இருக்கா? இந்த ரூம் கெஸ்ட் வந்தா தங்கறதுக்கு, இங்க பாரு இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன உடனே, சரி இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? அப்படின்னு சொல்லி நிலா வந்து கேட்குறாங்க. நம்ம வாழப்போற வீடு நிலா இது. நம்ம வாழப்போற வீடா? என்ன சொல்றீங்க? அப்படின்னோன, ஆமா. இனிமே நீயும் நானும் இந்த வீட்ல தான் வாழப்போறோம். எப்படியும் சர்ப்ரைஸ் அப்படின்னோன, யார கேட்டு நீங்க இதெல்லாம் முடிவு பண்றீங்க? ஏன் உன்ன பாதுகாத்துக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா நிலா? அப்படின்னு கேட்குறாரு. ஆமா. வ யாரு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா குடுக்குறது அப்படின்னா, நியாயமா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். இதுவே லேட்டுன்னு நெனச்சுட்டுருக்கேன். அப்படின்னு சொன்னோனே நிலாக்கு இன்னுமே கோவம் வருது. ஸோ நீங்களும் என் அப்பாவும் சேர்ந்து எதுவுமே என் சந்தோஷம் என்னன்னு முடிவு பண்ணக்கூடாது. அவருக்கும் வேற வேலை இல்ல. உங்களுக்கும் வேற வேலை இல்ல அப்படின்னா, உன்ன நல்லா பார்த்துக்கணும். உன்ன நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறது என் கடமை இல்லையா? அப்படின்னோன, மண்ணாங்கட்டி கடமை. என்ன இதெல்லாம் கடமை? எல்லாத்தையும் சொல்லிட்டு என் தலையில கட்டலான்னு யோசிக்கிறீங்களா? அவர் பாட்டுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா நீங்க இந்த மாதிரி கடன் வாங்கி இவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, இது தேவையில்லாத செலவு அப்படின்னோன, நீ சந்தோஷமா இருப்பீல்ல நிலா அதுக்கு தான் அப்படின்னோன, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாத செலவு பண்ணா என்ன சந்தோஷம்? எனக்கு இதெல்லாம் சந்தோஷமே இல்ல. அப்படின்னு எவ்வளோ குடுத்தீங்க காசு அப்படின்னா, ரூ. 20,000 அந்த ரூ. 20,000 வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். இல்லன்னா உங்கள வீட்டுக்குள்ளேயே நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏன் இல்ல அதில விருப்பமே இல்லையா? அப்படின்னோனே, எனக்கு விருப்பமே இல்ல. அந்த வீட்ட விட்டு வரப்போறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஒழுங்கு மரியாதையா போயிருங்க. அந்த காச வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, நிலா கோவமா கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்ததா போயிட்டு நம்ம சேரன் கிட்ட, "அண்ணா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு?" எல்லா விஷயத்தையும் போயிட்டு சேரன் கிட்ட கேட்குறாங்க நிலா. "எனக்கு தெரியுமா, நேத்தே சொல்லிட்டான் சோழன். ஆனா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான்." அப்படின்னு. "அப்போ உங்களுக்கும் நான் இந்த வீட்ட விட்டு போறதுல விருப்பமா?" அப்படின்னு. "இல்லம்மா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தாம்மா சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. நான் எப்படிம்மா வந்து இந்த வீட்ட விட்டு நீ போறதுல நான் வந்து சந்தோஷப்படுவேன் நீ நினைக்கிற?" அப்படின்னோன, "ஆமா அறிவு கெட்டத்தனமா பண்ணி ரூ. 20,000 காசையும் குடுத்துட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு போட்டு வராம இருக்கட்டும். அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்ட விட்டு நிலா போமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். நிலா இந்த வீட்ட விட்டு போமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த